மாணவர்களே, இன்றைய கிளாஸில் திருக்குறள் பற்றி படிக்க போகிறோம். திருக்குறளில் ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை அதிகாரத்துலேருந்து 3 திருக்குறள் கொடுத்துருக்கு. அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் என்ன செய்யும்? சிறப்பை தான் கொடுக்கும். புரியுதா? அதனை உயிரை விட மேலானதாக கருதி என்ன செய்யணும்? காத்தல் வேண்டும். ஓம்பப்படனா காத்தல் வேண்டும். அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? உயிரை விட மேலானதாக கருதி காக்க வேண்டும். அடுத்தது ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. புரியுது? ஒழுக்கம் உடையவர் எல்லாம் மேன்மை அடைவர். ஒழுக்கம் உடையவர் எல்லாரும் என்னச்சுவார்? மேன்மையை தான் என்னச்சுவார்? அடைவர். ஒழுக்கம் இல்லாதவர், அதிலிருந்து தவறி நடப்பவர், அடையக்கூடாத தீமையை என்ன செய்வார்? பழியை அடைவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. புரியுதா? ஒழுக்கத்தினால் எல்லாரும் என்ன தான் அடைவார்? மேன்மையை தான் அடைவார். ஒழுக்கத்திலிருந்து தவறி நடக்கும்போது அடையக்கூடாத பழியை என்ன செய்வார்? அடைவர். அடுத்தது உலகத்தோடு என பிரிச்சேன்னா எழுதிக்க. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். புரியுதா? உலகத்தோடு ஒத்து வாழ்கின்ற அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவர்களோடு என்ன செய்யணும்? ஒத்து வாழ வேண்டும். அப்படி ஒத்து வாழாதவங்க, நடக்காதவர், எவ்வளோ நூலை கற்றிருந்தாலும் அவங்க யார் தான்? அறிவில்லாதவர் தான். அதை தான் சொல்கிறார். உலகத்தோடு அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும். அப்படி ஒத்து வாழாதவங்க எவ்வளோ நூல்களை கற்றிருந்தாலும் அவங்க யார் தான்? கல்லாதவர், அதான் அறிவில்லாதவர் தான் அப்படின்னு சொல்கிறார். கற்றவராயினும் அறிவில்லாதவராகவே நினைச்சவார் கருதப்படுவார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது மெய் உணர்தல். அந்த அதிகாரத்திலேருந்து 2 திருக்குறள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்க போகிறோம். மெய் உணர்தல். மெய்னா என்னது? உண்மை. அடுத்தன எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த இயல்பனாக தோன்றினாலும், புரியுதா? எந்த பொருள் எந்த இயல்பாக தோன்றினாலும் அந்த பொருளினுடைய உண்மையை என்ன செய்யணும்? பொருளினுடைய உண்மையை காண்பது தான் அறிவாகும் அப்படின்னு சொல்கிறார். எப்பொருள் எத்தன்மையாக இருப்பினும், புரியுதா? எந்த பொருள் எத்தனை இயல்புடையதாக காணப்பட்டாலும் அந்த பொருளினுடைய உண்மையை என்ன செய்யணும்? அறிந்து கொள்வதே தெளிந்த அறிவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்வதே தெளிந்த அறிவாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமும் கெட கெடும் நோய் அப்படின்னு சொல்கிறார். காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமும் கெட கெடும் நோய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, காமம் அப்படின்னா ஆசை, வெகுளி அப்படின்னா சினம், மயக்கம் அப்படின்னா அறியாமை. இந்த 3 தான் என்ன செய்யும்? 3ம் அழிந்தால்தான் அவற்றில் வரும் துன்பம் என்ன செய்யும்? அழியும் அப்படின்னு சொல்கிறார். அதான் நாமும் கெட கெடும் நோய் அப்படின்னு சொல்கிறார். ஆசை, வெறுப்பு, மயக்கம் என்று 3ம் என்ன செய்யணும்? அழியுமாறு ஒழுகினால்தான், வாழ்ந்தாதான் நமக்கு என்ன வராது? துன்பங்கள் என்ன செய்யாது? வராது. அந்த துன்பங்கள் என்ன செய்யும்? ஒளிந்து விடும், அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? இப்போ 5 குறள் சொல்லியிருக்கேன். தெரியுதா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தை என்ன செய்யணும்? சிறப்பை தரும். அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். 2வது ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. ஒழுக்கமாக வாழ்வர் என்ன செய்வார்? மேன்மை அடைவர். அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறி நடப்பவர் அடையக்கூடாத பழி என்ன செய்வார்? அடைவர். அடுத்தது உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு பொருந்தி வாழ்கின்ற கல்வியை கல்லாதவர், பல நூல்களை கற்றிருந்தாலும் அவங்க யார் தான்? அறிவில்லாதவராகவே கருதப்படுவார். அதான் கொடுத்துருக்கு. அடுத்தது எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த இயல்பாக தோன்றினாலும் அந்த பொருளினுடைய உண்மையை தான் என்ன செய்யணும்? காண்பது தான் அறிவாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமும் கெட கெடும் நோய் அப்படின்னு சொல்கிறார். ஆசை, சினம், அறியாமை என்ற 3ம் அழியும். அவற்றால் வரும் துன்பமும் என்ன செய்யும்? அழியும். அதை அழிச்சாதான் இந்த துன்பம் நமக்கு, அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் என்ன செய்யாது? வராது அப்படின்றத குறிப்பிடுவார். புரியுதா? இதான் அடுத்து
பெரியாரை துணைக்கோடல். பெரியாரேனா கல்வியிலும் மற்ற புழுக்கங்களில் சிறந்த சான்றோரை துணைக்கோடல், துணையாக ஆக்கிக் கொள்ளுதல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அப்படின்னா நாம் பெரியவரை துணையாக்கி கொள்ளுதல் தான் நமக்கு கிடைத்த பெயர்களுள் எல்லாம் சிறந்த பெயராக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொன்னால், குற்றம் கண்ட இடத்துல இடித்து கூறும் திருத்தி கூறுகின்ற பெரியோரை என்ன செய்யணும்? துணையாக்கி கொள்ள வேண்டும். அப்படி துணையாக்கி கொள்ளாத மன்னன் பகைவர் என்றும் தானே என்ன செய்வான்? கெடும் அப்படின்னு கொடுத்துருக்கு. புரியுதா? பகைவர் இல்லாமல் தானே என்ன செய்வான்? கெடுவான் அப்படின்னு. அப்போது குற்றம் கண்ட இடத்துல திருத்தி கூறுகின்ற பெரியோரை என்ன செய்யணும்? நம்ம துணையாக்கி கொள்ளாதவன் பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் என்று தானே என்ன செய்வான்? கெடுவான். அடுத்தது பல்லார் பகை கொள்ளின் பத்தெடுத்த தீமையத்தை நல்லார் தொடர்கை விடல். தானொருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக எது இருக்கும்? நற்பண்புடைய நட்பை கைவிடுதல். நல்ல பண்புடைய நட்பை கைவிடுதல். தானொருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு என்ன செய்யுமா? தீமையை தரும் அப்படின்னு சொல்லி. யாரை கைவிட்டா? நல்லோர் தொடர்கை கைவிடல். அடுத்தது கொடுங்கோன்மை. அடுத்தது எது வருது? கொடுங்கோன்மை. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது. ஆட்சியில் இருக்கின்ற அரசன் என்னது? வேலோடு நின்றான் இடுவென்றது. தன் அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு வரி விதிப்பது போலும். எதை போல? வேல் போன்ற ஆயுதங்களை கொண்டு நம் இரவில் வழிப்பறி செய்வதற்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு ஆட்சியில் இருக்கின்ற அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு வரி விதிப்பது எதை போல இருக்கான்? ஆயுதங்களை கொண்டு மக்களை தாக்கி வழிப்பறி செய்கின்றார்களா, அவங்களுக்கு ஈடாக அதை கூறுகின்றார். அதில் போலும் என்ற ஓம உருவ என்னச்சது? வெளிப்படையாக வருது. வெளிப்படையாக தெரியுது. ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் ஓம உறுப்பு என்னச்சது? வெளிப்படையாக வரதுனால இதை என்ன சொல்கிறோம்? ஓமேனி அப்படின்னு குறிப்பிட்றோம். புரியுதா? அடுத்தது நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடும். புரியுதா? தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன். டெய்லி ஒவ்வொரு நாட்டில் நடக்கின்ற நன்மை தீமைகளை டெய்லி ஆராய்ந்து ஆட்சி செய்யணும். அப்படி செய்யாத மன்னன் நாள்தோறும் நாடும் கெடும். தன் நாட்டை நாள்தோறும் இலக்க நினைச்சுவான்? நேரிடுவான். புரியுதா? நாள்தோறும் தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். அடுத்த பாரு, திரும்ப இருக்க சொல்கிறேன். பெரியோரை துணைக்கோடல். பெரியோரை துணையாக்கி கொண்டோம் என்றால், சிறந்தவர்களை துணையாக்கி கொண்டோம் என்றால் அதுதான் நமக்கு கிடைத்த பெயர்கள்லாம் சிறந்த பேர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது குற்றம் கண்ட இடத்துல திருத்தி கூறுகின்ற பெரியோரை நம்ம என்ன செய்யணும்? துணையாக்கி கொள்ள வேண்டும். அப்படி துணையாக்கி கொள்ளலைன்னா பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் என்று என்ன செய்வான்? தானே கெடுவான் அப்படின்னு. அடுத்தது தானொருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது நற்பண்புடைய நட்பை கைவிடுவது. நல்ல பண்புடைய நட்பை கைவிடுவது தானொருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை உடையது அப்படின்னு சொல்லும். அடுத்தது கொடுங்கோன்மையில் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு மக்களிடம் மடி விதிப்பது போல வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகர ஒப்பானது அப்படின்னு சொல்லுவார். இதில் ஓமையணி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் தன் நாட்டை நாள்தோறும் இலக்க நினைச்சுவான்? நேரிடுவான்.